எனக்கு ராணியாக இருக்க வேண்டியவள் இப்படி பரிதாபமாக செத்து கிடக்கிறாள். எந்த விதத்தில் அந்த பார்த்திபனை விட நான் குறைந்து போய்விட்டேன்? ககுபரே, என்னம்மா சொன்னா தெரியுமா? நான் ஒரு கோழிக்கு காதலியாக இருப்பதை விட உங்களை மாதிரி ஒரு வீரனுக்கு பொண்டாட்டியாக இருப்பதுதான் பெருமை என்று சொன்னான். அதை நான் நம்பிவிட்டேன். என்னை ஏமாற்றி என்னையே கொல்ல பார்த்தல்ல, வேடனை முட்டாள்னு நினைச்சிட்டல்ல. மன்னா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காதல் கிடைக்க அவங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க எதுக்காக கோவப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க மன்னா. அந்த பார்த்திபன் உங்க கால் தூசுக்கு ஈடாவாரா? அது இவங்களுக்கு புரியல. அவங்க 2 பேரோட நினைப்பையே விட்டு தள்ளுங்க. இவள் உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன் நான் மறுஜென்மம் எடுத்து வருவேன். உன்னோட மாய சூழ்ச்சி எதுவும் பலிக்காது. என்னிடமிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்று சொன்னாளே, அதோட உள்ளர்த்தம் என்ன? இப்பவே சொல்ற மன்னா. அது என்னவாக இருக்கும்? என்ன ககுபரே, உன் முகத்தை பார்க்கும் போது அந்த சம்யுக்தா விட்ட சாபம் நிஜமாக போகிறது, அதுதானே? ஆமாம் அண்ணா. விதியை என்னுடைய மதியாலும் சூழ்ச்சியாலும் மாற்றி அமைப்பேன். என் உயிரை எடுக்க அந்த யமனே வந்தாலும் என்னிடம் முதலில் அனுமதி கேட்க வேண்டும். ககுபரே, அது யாரு? சம்யுக்தா எப்படி வரப்போகிறாள் என்று எல்லாத்தையும் எனக்கு இப்பவே தெரிய வேண்டும். சரிங்க மன்னா. அப்படி என்றால் அதற்கான வேலையை உடனே ஆரம்பி. உடனே ஆரம்பிக்கிறேன் மன்னா. சித்தப்பா, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி குறைவா எடை போடாதீங்க. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். நீ சொல்றதும் சரிதான். அதான் பார்த்தாலே தெரியுது. என்ன மாமா,
என்ன பார்த்தா ரகமா தெரியுதா? ஐயோ இல்ல மாப்பிள்ள, நான் சும்மா தான் சொன்னேன். இந்த பாரு, சும்மா சொல்லிட்டு இருந்தேன், சுமந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிரும் பாத்துக்கோ. மாப்பிள்ள, நீ ஏன்டா கோவப்படுற? அங்க பத்தியா அந்த சாமியார் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் பாரு. சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆயுஷ்மோன் பவா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தாத்தா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பாட்டி, ராணியை நீங்க எல்லாரும் தான் பத்திரமா பாத்துக்கணும். நாங்க அவளை பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க கவனமா போயிட்டு வா. ராணி, நீ பத்திரமா இரு. நான் போய் சீக்கிரமா அந்த பொருளை எடுத்துட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாத, சரியா? ஐயோ, பொம்மி அக்கா உன்னை தனியாவே விடாதியா, அதனால தைரியமா போ. நான் இங்க பத்திரமா தான் இருப்பேன், சரியா? சரி.